அன்பானவர்களே, இந்த காலை நேர தியானத்துக்கு நான் அன்பாக உங்களை அனைவரையும் மகிழ்ச்சியோடு வாழ்த்து வரவேற்கின்றேன். சத்தியவசன தியானத்தின் மூலமாக இன்று அநேகர் இலங்கை நாடு முழுவதிலும் வெளிநாடுகளிலும் யூடியூப் வழியாகவும் இதை பார்த்து அநேகர் ஆசீர்வாதம் அடைகிறார்கள். கடவுள் தாமே இந்த தொலைக்காட்சி வழியான எங்களுடைய இந்த நற்செய்தி பணியினை ஆசிர்வதிக்க வேண்டும். பார்த்து கொண்டிருக்கின்ற உங்களுக்கும் கடவுள் தாமே மனதார பேச வேண்டும், உங்களை ஆசிர்வதிக்க வேண்டும் என்று வாழ்த்தி கூறி ஜெபத்தோடு நான் இன்றைய நாளுக்கான தியானத்திற்கு உங்களை அழைக்க விரும்புகிறேன். யோவான் நற்செய்தி நூல் 15வது அதிகாரம் 16வது வசனத்திலே இந்த தியானம் அமைந்திருக்கிறது. அதில் நாங்கள் பார்க்கிறோம், சீஷர்களோடு கதைத்து அவர்கள் நண்பர்கள் என அவர்களை அடையாளப்படுத்தி ஒரு பெரிய ரகசியத்தை அந்த இடத்திலே ஆண்டவர் இயேசு சொல்லுகிற விதமாக இந்த வார்த்தைகள் அமைந்திருக்கிறது. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும் படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும் படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன் என்று நாங்கள் பார்க்கிறோம். புதிய கிரேக்க தமிழ் மொழிபெயர்ப்பிலே 3 விஷயங்களை நாங்கள் அடையாளப்படுத்தி பார்க்கின்றோம். முதலாவதாக, நான் தெரிந்து கொண்டேன் என்று கடவுள் சொல்லுகிறார். நான் தெரிந்து கொண்டேன் என்று சொல்லி கடவுள் சொல்லுகிறார். இரண்டாவதாக, உங்களை ஏற்படுத்தினேன். ஆங்கில மொழிபெயர்ப்புகளிலே அப்பாயிண்டட் அல்லது ஆர்டெயின்ட் என்ற வார்த்தைகள் பயன்படுத்தப்படுகின்றது. உங்களுக்கு ஒரு பெரிய பிரதிஷ்டை பண்ணப்பட்ட நிலை கொடுக்கப்படுகின்றது, ஒரு அபிஷேக நிலை கொடுக்கப்படுகின்றது. அதன் பிரகாரமாக மூன்றாவதாக, கனி கொடுக்கும்படி நீங்கள் வாழ வேண்டும் என்று சொல்லி ஒரு பெரிய அழைப்பு கொடுக்கப்படுகிறது. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நாங்கள் இந்த தியானத்தை ஆழமாக பார்க்கின்ற பொழுது, முதலாவதாக கடவுளுடைய சாயலிலே நாங்கள் படைக்கப்பட்டிருக்கின்ற படியினால் கடவுள் ஒரு பெரிய அங்கீகாரத்தை எங்களுக்கு கொடுக்கிறார். அந்த அங்கீகாரம் என்ன? நாங்கள் கடவுளை தெரிந்து கொள்ளவில்லை, கடவுள் எங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். நாங்கள் எந்த பின்னணியில் இருந்தாலும், நாங்கள் என்ன மத பின்னணியில் இருந்தாலும் கடவுள் எங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். நாங்கள் கிறிஸ்டியன்ஸ் மாத்திரமல்ல, யாராக இருந்தாலும் கடவுள் சொல்லுகிறார், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். அது ஒரு பெரிய வரப்பிரசாதமான ஒரு வார்த்தை அல்லவா? யாராவது எங்களை பார்த்து சொன்னாங்கன்னு சொன்னால், இந்த ஒரு உலகத்தில் இருக்கிற ஒரு ஜனாதிபதியோ இல்லாட்டி ஒரு பெரிய பாப்புலரான ஒரு பிரசித்தமான ஒரு மனுஷர் எங்களை சொன்ன, நீங்கள் என்ன செலக்ட் பண்ணலை, நான் தான் உங்களை செலக்ட் பண்ணியிருக்கேன், நான் தான் உங்களை கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னால் எப்படி பூரிப்படைவும் இந்த உலகத்தில்? கடவுள் சொல்கிறார், இந்த இடத்துல ஆண்டவர் இயேசு சொல்கிறார், நீங்கள் என்ன தெரிந்து கொள்ளலை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். முதலாவதாக அந்த பெரிய ஒரு கடவுளுக்குள்ளான பெருமையை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். கடவுளே, நீங்களா என்னை தெரிந்து கொண்டீர்கள்? நான் எவ்வளவு பாவமான மனுஷன், எவ்வளவு கடவுளுக்கு முன்பாக நிற்கக்கூட முடியாத ஆள், கடவுளை தெரியாத ஒரு மனுஷன், உலக போக்கிலே வாழ்கின்ற ஒரு மனுஷன். ஆனால் நீங்கள் சொல்கிறீங்க, நீங்கள் தான் என்னை தெரிந்து கொண்டீர்கள் என்று சொல்லி. ஆகவே எல்லோருக்கும் நாங்கள் சொல்லக்கூடியதாக இருக்கும், எந்த பின்னணியில் இருந்தாலும் நீங்கள் செலக்ட் பண்ணலையா, கடவுள் உங்களை பார்த்துட்ருக்காரு, கடவுள் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறாரு, கடவுள் ஏதோ உங்கள் வாழ்க்கை மூலமாக செய்ய போகிறார். ரெண்டாவதாக நாங்கள் பார்க்கிறோம், யூ ஆர் ordained, யூ ஆர் anointed, நீங்கள் நியமனம் பெற்றிருக்கிறீர்கள், நியமிக்கப்பட்டு இருக்கிறீர்கள். ரெண்டாவதாக நாங்கள் பார்க்க வேண்டும், கடவுள் என்னை படைத்து இவ்வளவு பெரியவனாக்கி அல்லது வாலிபனாக்கி, இல்லாவிட்டால் குழந்தை பருவத்தை கொடுத்து எனக்குள்ளாக எதனை வைத்து நான் உன்னை ஏற்படுத்தி இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். நாங்கள் ஆழமாக அதனை யோசிக்கின்ற பொழுதுதான், கடவுள் இதற்காக என்னை ஏற்படுத்தி இருக்கிறார், கடவுள் இதற்காக எனக்கு இந்த தாளந்தை கொடுத்திருக்கிறார், கடவுள் எனக்கு இசை தாளந்தை இதற்காக கொடுத்திருக்கிறார், கடவுள் பேச்சாற்றலை எனக்கு இதற்காகவா கொடுத்திருக்கிறார், கடவுள் நான் ஒரு அங்கவீனமானவனாக இருக்கிறேன், அதனை கடவுள் எதற்காக என்னை அடையாளப்படுத்துகிறார், எதனை இந்த உலகத்துக்கு சொல்ல வருகிறார் கடவுள் என்னுடைய நிலை மூலமாக. நாங்கள் என்ன நிலையில் இருந்தாலும் கடவுள் அதனை ஒரு நியமனத்திற்காக, ஒரு
ஒரு பொறுப்பினை உங்களுக்கு வழங்குவதற்காக, எனக்கு வழங்குவதற்காக அது கொடுத்திருக்கிறார். ஆகவே நாங்கள் பொறாமைப்பட வேண்டிய அவசியமில்லை. கடவுள் என்னை தெரிந்து கொண்டார், கடவுள் என்னை ஏற்படுத்தினார். மூன்றாவதாக என்ன சொல்கிறது? அந்த ஏற்படுத்தின ஏற்பாடு என்ன? என்னுடைய நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டுக்கொள்கிறீர்களோ அதற்கு அமைவாக கனி கொடுக்கவும் அந்த கனி நிலைக்கவும் நீங்கள் ஆதாயப்படும் படிக்கு சொல்கிறார். அப்போ மூன்றாவதாக எங்களுக்கு ஒரு சவால் இருக்குது. கடவுள் தெரிந்து கொண்டது ஒரு பெரிய வரப்பிரசாதம். நான் என்ன பின்னணியில் எவ்வளவு தாளந்து உள்ளவனோ இல்லையோ, உலகம் மதிக்கிற பிரகாரமாக அல்ல, கடவுள் எனக்கு எதற்காக என்னை ஏற்படுத்தினார், அதன் வழியாக நான் போக தயாராக இருக்கிறேன் என்பது இரண்டாவது வரப்பிரசாதம். மூன்றாவதாக என் மூலமாக என்ன கனி கொடுக்க போகிறது, அந்த கனி எவ்வாறாக நிலைக்கப் போகிறது என்று நாங்கள் கேட்க வேண்டும். ஆகவே மூன்றாவதாக கடவுளுக்குள்ளாக கனி கொடுக்கின்றவர்களாக நாங்கள் மாற வேண்டும். கடவுள் இந்த உலகத்திலே கனியை குறித்து கதைக்கின்ற பொழுது கடவுளுடைய வார்த்தையிலே நாங்கள் பார்க்கிறோம் ஆவியின் கனி, அல்லது கனி கொடுக்கின்றவர்களாக, கனி தராதவர்களாக, பிரயோஜனமற்றவர்களாக, இவ்வாறான பல விஷயங்களை பார்க்கின்றோம். நல்ல கனி கொடாத மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும் என்று நாங்கள் ஒரு பாடலை, ஒரு சங்கீதத்தை நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே இந்த நல்ல கனி கொடாதவர்களாக அக்கினியிலே போடப்பட தள்ளப்படுவதற்கு ஆதாயமாக அல்ல, கடவுள் மாறாக சொல்கிறார், நான் உன்னை இனம் கண்டு இருக்கிறேன், உன்னை நியமித்திருக்கிறேன், நீ கட்டாயம் கனி கொடுப்பாய், அந்த கனி நிலைத்திருக்க வேண்டும். ஆவியின் கனியுடையவர்களாக அந்த 9 குணாதிசயங்களோடாக அன்பு, சாந்தம், இச்சையடக்கம், பொறுமை, நீடிய பொறுமை, அந்த 9 கனி பிரதிபலன்களை எங்களுடைய வாழ்க்கையிலே கொண்டவர்களாக மற்றவர்களுக்கு கனி கொடுக்கிற, கடவுளோடு இணைந்து கனி கொடுக்கின்றவர்களாக நாங்கள் மாற வேண்டும். அந்த கனி நிலைத்திருக்கவும் வேண்டும். ஆகவே அன்பானவர்களே, இந்த காலை நேரத்திலே நீங்கள் இதனை உங்களுக்கு ஒரு தனிப்பட்ட ஒரு சர்டிஃபிகேட்டாக கடவுளிடம் வந்து எடுத்துக்கொள்ளுங்கள். தனிப்பட்ட ஒரு சான்றிதழ். நீங்கள் யாராக இருந்தாலும், எந்த பின்னணியில் இருந்தாலும், இந்த தொலைக்காட்சி அல்லது காணொலியை பார்த்து கொண்டு இருக்கிறவர்களாக இருந்தால் நீங்கள் நினைத்து கொள்ளுங்கள், நான் யார் ஐயா கடவுளை செலக்ட் பண்ண? கடவுள் சொல்கிறாரு, நான் உன்னை செலக்ட் பண்ணியிருக்கிறேன். நான் யார் ஐயா எனக்கு இது முடியும் அது முடியும்னு சொல்கிறதுக்கு? கடவுள் கொடுத்த எல்லாமே எனக்கு ஒரு பெரிய பொறுப்புக்காக கொடுத்த பிறகு. மூன்றாவதாக நீங்கள் பாருங்கள், கடவுள் என்ன பொறுப்பை எனக்கு கொடுத்திருக்கிறார், அதன் மூலமாக எவ்வாறு நிலைக்கப் போகிறேன்.